100 கிராம் சிக்கன். இதில் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனை நம்ம சாப்பிட்றப்போ போன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 கப் கடலை மாவு, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பஜ்ஜி மிளகா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதில் நமக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவை. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கடையில் நம்ம சிக்கனை அவிச்சிடலாம். சிக்கன் நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்போ உள்ளே இந்த போன் இல்லாமல் இருக்கிறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. ஸோ இதில் போன்லெஸ் சிக்கன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை குக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கடையில் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்லா நம்ம வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயத்தோட. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வெங்காயத்தோட. நெக்ஸ்ட் இதில் தக்காளி சின்ன சின்ன துண்டா நறுக்கி அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வெங்காயமும் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா தக்காளி மிக்ஸ் ஆகட்டும் வெங்காயத்தோட. அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்டஃபிங்க்கு, உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா உதிர்த்தி விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக உதிர்த்தி விட்டுட்டு நம்ம அதை சேர்த்துடலாம். சிக்கனில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வற்ற விட்டுருங்க, தண்ணி இல்லாத மாதிரி. இல்லைனா நீங்கள் தண்ணியை தனியாக எடுத்து நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை மட்டும் நல்லா உதிர்த்திட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் போனுள்ள சிக்கன் யூஸ் பண்ணால் கூட இப்போது எலும்பெல்லாம் தனியாக போட்டுட்டு நீங்கள் பீஸை மட்டும் எடுத்து உதிர்த்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றப்போ வாயில் போன்ஸ்லாம் வராமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம அந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதில் அந்த மசாலா படும்படி நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மிளகாய் எடுத்து அதை கழுவிட்டு லேசாக ஒரு டவலில் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இப்போ நம்ம நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிடலாம், கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. காரமாக வேணும் அப்படின்னா அந்த விதையெல்லாம் இருக்கட்டும். அந்த விதை இருந்ததுன்னா ரொம்ப காரமாக இருக்கும், குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப காரமாக இருந்தால். அதனால் நீங்கள் அந்த நடுவில் இருக்கிற விதையெல்லாம் கூட எடுத்துடலாம். ரொம்ப காரமாக வேணுங்கிறவங்க அந்த விதையை அப்படியே வச்சு
வச்சே நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ நீங்கள் அதுக்கு தக்கன உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இதை நல்லா உள்ளே வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா லேசாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம எல்லா மிளகாக்குள்ளையுமே வச்சிடலாம் நம்ம ஸ்டஃபிங்கை. இப்போ நம்ம ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா மிளகாக்குள்ளையும் ஸ்டஃபிங் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மாவில் முக்கி நம்ம இப்போ பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக பஜ்ஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். இதில் கடலை மாவு எடுத்துக்கலாம். லேசாக அது மொறுமொறுப்பாக வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம வத்தல் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே பஜ்ஜி மாவுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணுவோமோ அதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டான பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நம்ம அதை பரட்டிக்கலாம். நல்லா எல்லா சைடுமே வந்து மாவு கோட் ஆகிற மாதிரி நம்ம இதை நல்லா பரட்டி நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். நீங்கள் ஒன்றொன்னா பொரிச்சாலும் சரி, அல்ல பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ஒரே டைம்லேயே கூட பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம்.